தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் கார்டி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். கரு உருவான நேரத்துக்கும் கரு உருவான வீட்டுக்கும் தொடர்பு இருக்கு. ரெண்டு ஜாதகமும் ஒத்து போனோம். இந்த வீட்டுல கரு வளர்றது பெரும் ஆபத்து. என்னது இல்லாத குழந்தைக்கு ஆபத்தா? என்ன உளறாரு? மீறி வளர்ந்தா உங்க வீட்டு வாரிசு இந்த உலகத்தை பார்க்காமலே போய் சேர்ந்துடும். ஐயோ, கடவுளே, நான் அப்பா ஆயிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? கார்த்திக், நீ பதட்டமாகாத. ஜோசியரை என்ன சொல்றீங்க நீங்க? குழந்தை உருவான வீட்டுல வளராம வேற எங்க வளரும்? எனக்கு ஒன்னும் புரியல. அதானே, நீங்க கொஞ்சம் நல்லா பாருங்க ஐயா. அஞ்சலி வயித்துல வளர்றது எங்க வீட்டு வாரிசு. அதுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இந்த பருமா நான் சொல்றத சொல்லிட்டேன். வயிற்றுல குழந்தையோட அஞ்சலி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஐயா, 2-3 மாசமா இவ இந்த வீட்டுல தானே இருக்கா. அப்படி எந்த ஆபத்தும் வந்த மாதிரி தெரியலையே. நல்லா யோசிச்சு பாருங்க. நிச்சயமா அதோட ஆபத்தை மறைமுகமா காமிச்சிருக்கும். ஆமா, அது ஆபத்தை காமிச்சது. தோ இவளாலதான் நிறைய ஆபத்தே வந்தது. முதல்ல அபார்ஷன் டேப்லெட் கொடுத்து குழந்தைய அழிக்க பார்த்தான். அண்ணிய வச்சு அஞ்சலிய அடிச்சு கருவை கலைக்க பார்த்தா. நல்ல வேளை அதுல இருந்து ஆண்டவன் இவளை காப்பாத்திட்டான். பாருங்க, தேவையில்லாம இலக்கியாவ இதுக்கு மேலே ஏதாவது. கௌதம், விடுங்க கௌதம். பெரியவங்க சொல்லும் போது பேசாம இருந்துக்கணும். இல்லத்த? ஆமாப்பா, ஆமா. சரிங்க மேடம், இப்போ என்னாலே ஆபத்து இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஜாதகத்துல சொன்னதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஜோசியரே, இப்போ இதுக்கு என்ன வழி அத சொல்லுங்க. இந்த தோஷனி ஒரே வழிதான் இருக்கு. அஞ்சலிய உடனே அவ அம்மா வீட்டுக்கு அனுப்புங்க. வாட்? அம்மா வீட்டுக்கா? அஞ்சலி அவ அம்மா வீட்டுல ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் தங்கி ஆகணும். ஐயோ, ஜோசியர் திடீர்னு இப்படி ஒரு ஷாக்க கொடுக்கறாரு. கௌதம் இலக்கியாவை துரத்துறதுக்கு நான் இங்க இருந்தாகணுமே. இப்ப என்ன பண்றது? ஒருவேளை இது இலக்கியாவோட சதியா இருக்குமோ? எனக்கு தோஷம் ஒண்ணும் இல்ல, நான் இங்கதான் இருப்பேன். இந்த பாருமா, உன் காலடி இந்த வீட்டில் படக்கூடாது. மீறி பட்டா உன் குழந்தை உனக்கு இல்லை. ஐயோ ஐயோ, எனக்கு என் குழந்தை ரொம்ப முக்கியம். நான் இப்பவே அஞ்சலியை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடுறேன். கார்த்திக், என்ன பேசுறீங்க? நீங்க ஒன்னும் அவசரப்படாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல பாரு, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்ன, நீ எங்க இருந்தா என்ன, நமக்கு குழந்தை தானே முக்கியம். அது நல்லா பிறக்கணும். ஆமா, கார்த்திக் சொல்றதுதான் கரெக்ட். இது ஜாதகத்தினால வந்த ஆபத்து மாதிரி தெரியல, இலக்கியாவால வந்த ஆபத்து. இங்க பாரு, நீ இங்க இருந்தா இவ உன் குழந்தைய அழிச்சிருவா. கிளம்பு. ஆண்டி, உங்களுக்கு புரியாது. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய், என்ன, எதுக்கு கோவப்படுற? அண்ணி கொண்டு வந்த இலக்கியாவால இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை கொடுக்க முடியல. நான் கொண்டு வந்த உன்னாலதான் இந்த குடும்பத்துக்கு வாரிசு கிடைக்க போகுது. அதுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, புரியுதா? நீ உங்க அம்மா வீட்டுல போயிரு. ஐயோ ஆண்டி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? உன்னை நிரந்தரமா இருக்க சொன்னோம். ஒரு 48 நாள் தானே இருக்க முடியாதா? கார்த்திக், அஞ்சலி, பெரியவங்க சொல்றத கேளுமா. கஷ்டப்பட்டு கருவை உருவாக்கி 10 நாளைக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணி மாத்திரை மருந்துன்னு சாப்பிட்டு வளர்த்த குழந்தைய நீ பறி கொடுக்க போறியா?
போம்மா, போய் கிளம்பு. ஐயா நான் அத்தை வீட்டுக்கு போய் அடிக்கடி அஞ்சலியை பார்க்கலாமா? தாராளமா. அஞ்சலி, நீ தினமும் உன் வீட்டில் 48 நாள் விளக்கு ஏற்றிட்டே வா. அதுக்கப்புறம் நீ பாரு, நீயும் உன் குழந்தையும் பத்திரமா திரும்பி வந்துடுவீங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இது தெரியாம ஆபத்துக்கு மத்தியில வாழ்ந்துட்டு இருந்தோம். நல்ல வேளையா எங்களை தப்பிக்க வச்சிட்டீங்க. அஞ்சலி வா, உடனே போய் எல்லாத்தையும் பேக் பண்ணுவா. கார்த்திக் வேண்டாம் கார்த்திக், நான் சொன்னா சொல்றத கேளு நீ, கேளுங்க. வா. இல்ல கார்த்திக் வேண்டாம் ப்ளீஸ். வா அஞ்சலி, சொல்றேன்ல வா. போ. வா. நான் கிளம்புறேன். சரிங்க வாங்க. எதா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. கண்டிப்பா வாங்க. ஐயா உங்க பையன். வரேன். வாங்க. இல்லையா நான் ரூம்க்கு போறேன். மருமகளே, அவ போறா. கார்த்திகோட அம்மா வந்துட்டா. மொறு மொறுன்னு வெதையோட சாப்பிட போறேன். இன்னைக்கு கில்ட் ஃப்ரீயா அதிரசத்தை ஒரு புடி பிடிக்க போறேன். கார்த்திக் அங்கிளோட அம்மா வந்திருக்காங்க. வாங்கடா போய் குளிப்பணியா சாப்பிடலாம். டான்ஸ்லாம் டேஸ்ட் பண்ண வந்துட்டாங்க போல. தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். உணவுக்கு தரும் அதிக மனம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்போ கார்டியோ அட்வான்ஸ் கடலை எண்ணெய் தான் செம்ம ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.